என் அழகிய சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஒரு உண்மைய சொல்லட்டா? உன் வாழ்க்கையில நீ சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீதான் காரணம் என்ன தெரியுமா? அது உன் கஷ்டம் இல்ல. அது உன் லக் இல்ல. அது உன் பேச்சு. நீ நல்ல மனசுக்காரன் இருந்தாலும், நீ எவ்ளோ நல்லவனா இருந்தாலும், நீ பேசுற விதம் தான் உன்னை யாரு எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தீர்மானிக்குது. உன் சொந்தக்காரனா இருக்கட்டும், உன் ஃப்ரெண்டா இருக்கட்டும், அல்ல உனக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும், உன்னோட பேச்சுக்கு தகுந்த மாதிரி தான் உன்னோட வேல்யூய ஃபிக்ஸ் பண்றாங்க. சில சமயம் உன்னை இக்னோர் பண்ணுவாங்க. சில சமயம் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. சில சமயம் உன்னை கீழையா பார்க்கலாம். அப்போ நீ என்ன நினைச்சிருக்க? என்னோட டைம் கெட்டதுன்னு, அல்ல நான் போதாதவனான்னு. இல்ல, உன் பேச்சு ஸ்டைல் தான் அந்த ப்ராப்ளம். வார்த்தை எல்லாருக்கும் இருக்கு. ஆனா மரியாதை வாங்குற மாரி பேசுற திறமை சில பேருக்கு தான் இருக்கு. அந்த திறமை உனக்கும் வரணும்னா, நீ சில ரகசியங்கள தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த வீடியோ. உன் பேச்ச மாற்ற, உன் மரியாதையை உயர்த்த, உன் வாழ்க்கையை மாற்ற. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத. இது உனக்கு மிகவும் முக்கியம். அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியுமா? அவர்களுக்கு தெரிஞ்ச 9 ரகசியங்கள். அதுதான். இந்த 9 விஷயங்களை நீ லேர்ன் பண்ணிட்டா, உன் பேச்சு மாறும். அதோட கூட உன் வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். இது உன் ரெஸ்பெக்டியை, உன் வேல்யூயை, உன் ஃபியூச்சரை மாற்றும். ரூல் ஒன்று, அதிகமா பேசாதே, அளவா பேசு. ஒரு விஷயம் சொல்றேன், கவனமா கேள். நீ எப்போதாவது கவனிச்சிருக்கியா? சில பேர் ரொம்ப அதிகமா பேச மாட்டாங்க. ஆனா அவர்கள் பேசினா எல்லாரும் அமைதியா கேட்பாங்க. மரியாதையா ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்மளோட லைஃப்ல ஒரு காமன் மிஸ்டேக் என்னன்னா, நாம் அதிகமா பேசுறோம். எதுக்குமே அன்னெசசரி எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறோம். யாராவது கேட்கலன்னாலும் நாமே சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்ப என்ன ஆகுது தெரியுமா? நம்ம வார்த்தைக்கு வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். நம்ம பிரசன்ஸே லைட்டா எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. அதிகமா பேசுறவனுக்கு மரியாதை குறைவு. நீ எல்லாத்தையும் சொல்லிட்டா மத்தவங்களுக்கு உன்னை கேட்க ரீசன் இருக்காது. அதனால தான் அவங்க உன்னை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு மீட்டிங்ல நீ இமேஜின் பண்ணு. ஒருத்தர் 10 நிமிஷம் நான் ஸ்டாப் பேசுறாரு. மத்தொருத்தர் 1 நிமிஷம் மட்டும் பேசுறாரு. ஆனா பாயிண்டா பேசுறாரு. யாரை மக்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க? அளவா பேசுறவன் தான் அதிகமா கேட்கப்படுவான். நீ பேசுறதுக்கு முன்னாடி இது அவசியமான்னு உன்னையே கேள். ஸ்லோவா பேசு. கிளியரா பேசு. தேவையானதை மட்டும் பேசு. நீ பேசுற வார்த்தைக்கு வெயிட் வரும். மக்கள் உன்னை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. மரியாதை தானாக வரும். நினைச்சுக்கோ. அதிகமா பேசுறவன் நினைவுல இருக்க மாட்டான். சரியான வார்த்தை பேசுறவன் மறக்க முடியாதவனாக இருப்பான். பேசுற அளவு குறைச்சா உன் வேல்யூ அதிகமாகும். ரூல் 2, முதல்ல கேள், பிறகு பேசு. ஒரு விஷயம் சொல்றேன், கவனமா கேள். நீ பேசுறதுக்குள்ள மத்தவர் என்ன சொல்ல வர்றாங்கன்னு நீ உண்மையாவே கேட்கிறியா? இல்ல, அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நீ என்ன ரிப்ளை பண்ணணும்னு தான் யோசிக்கிறியா? நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. யாராவது பேச ஆரம்பிச்சா நம்ம முழுசா கேட்க மாட்டோம். அவங்க சென்டென்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆன்சர் ரெடி ஆகிடும். அதனால என்ன ஆகுது தெரியுமா? அவங்கள் ஃபீல் பண்ணுவாங்க. இவனுக்கு என்னோட பேச்சுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அது ஸ்லோவா ரெஸ்பெக்ட குறைக்க ஆரம்பிக்கும். நீ நல்லா பேசுறதால மட்டும் ரெஸ்பெக்ட் கிடைக்காது. நீ நல்லா கேட்கறதால தான் ரெஸ்பெக்ட் வரும். சில பேர் பேசும்போது அவங்களோட வார்த்தை மட்டும் இல்ல, அவங்களோட ஃபீலிங்கையும் ஷேர் பண்றாங்க. ஆனா நீ அதை கேட்கலனா, அவங்களுக்கு நீ வேல்யூ கொடுக்கலன்னு ஃபீல் ஆகும். ஒரு ஃப்ரெண்ட் உன்கிட்ட ப்ராப்ளம் சொல்ல வர்றான். அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீ அவனை ஸ்டாப் பண்ணி அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சா, அவன் என்ன ஃபீல் பண்ணுவான்? இவனுக்கு என்னோட ஃபீலிங் புரியலன்னு தான். மக்கள் உன் வார்த்தைய மறந்தாலும் நீ எப்படி கேட்கிறன்னு மறக்க மாட்டாங்க. நீ நல்ல லிஸ்னர் ஆனா மக்கள் உன்னிட ஓப்பன் ஆக ஆரம்பிப்பாங்க. அவர்கள் உன்னை நம்ப ஆரம்பிப்பாங்க. நம்பிக்கை வந்த இடத்துல மரியாதை தானாக வரும். அதோட கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும். நம்ம பல பேரு எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறோம். ஆனா சிம்பிளா கேட்கறத கூட நெக்லெக்ட் பண்றோம். இப்போ இருந்து ஒரு சேஞ்ச் பண்ணு. யாராவது பேசும்போது ஃபுல் அட்டென்ஷன் கொடு. இன்டரப்ட் பண்ணாத. அவங்கள் பேச முடிச்சதும் அதுக்கப்புறம் காமா ரிப்ளை பண்ணு. அது ரெஸ்பெக்ட் கிரியேட் பண்ணும். மக்கள் உன்கிட்ட பேச ஆசைப்படுவாங்க.
உன் பிரசன்ஸை வேல்யூ பண்ணுவாங்க. உன் வார்த்தைக்கு வெயிட் வரும். நினைச்சுக்கோ, நல்லா பேசுறவனாக இருப்பதை விட நல்லா கேட்கிறவனாக இரு. நீ கேட்கிற அளவுக்கு உன்னிடம் மரியாதை அதிகரிக்கும். ரூல் 3. சரியான நேரத்தில் சரியான வார்த்தை பேசு. ஒரு விஷயம் சொல்றேன், கவனமா கேள். நீ பேசுற வார்த்தை சரியா இருந்தாலும் அது தவறான நேரத்துல வந்தா அது காயமாக்கிடும்னு தெரியுமா? அதே வார்த்தை சரியான நேரத்துல சொன்னா அது ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்தும். நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு சீன், ஒரு ஃப்ரெண்ட் கஷ்டத்துல இருக்கான். அவன் மனசு ஆல்ரெடி ஹெவியா இருக்கு. அந்த நேரத்துல நீ என்ன பண்ற? நீதான் தவறுன்னு நேரா சொல்லிட்டா அவன் என்ன ஃபீல் பண்ணுவான்? அவன் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. அவன் பெயின் கூட அதிகமா ஆகும். உண்மை சொல்றது முக்கியம். ஆனா அதை சொல்லுற நேரம் அதை விட முக்கியம். சில பேர் நல்லதுக்காக தான் பேசுறாங்க. ஆனா டைமிங் தவறானதால அவங்கள் வார்த்தை ஹார்ட் ஆகுது. அவங்களுக்கே ரெஸ்பெக்ட் குறையுது. ஒரு ஆபீஸ்ல இமேஜின் பண்ணு. பாஸ் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ல இருக்கார். அந்த நேரத்துல நீ போய் கம்ப்ளைண்ட் சொன்னா அது ரைட் பாயிண்ட் இருந்தாலும் ராங் ரியாக்ஷன் தான் வரும். சரியான வார்த்தை மட்டும் போதாது. சரியான நேரமும் தேவை. நீ பேசுற வார்த்தை மற்றவங்களின் மனசுல இம்பாக்ட் பண்ணும். ஆனா அந்த இம்பாக்ட் நல்லதா கெட்டதா அது டைமிங் மேலதான் டிபெண்ட். நம்ம பல பேரு எமோஷன்ல பேசிடுறோம், ஆங்கர்ல பேசிடுறோம். அந்த ஒரு செகண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பையே டேமேஜ் பண்ணிடும். அதனால பேசுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் பாஸ் பண்ணு. இது சரியான நேரமான்னு யோசிச்சு பேசு. சில நேரம் சைலன்ஸ் பெட்டர். சில நேரம் வெயிட் பண்றது தான் பெஸ்ட் ஆன்சர். நீ பேசுற வார்த்தைக்கு வெயிட் வரும். மக்கள் உன்னை மெச்சூரா பார்ப்பாங்க. உன்னோட ரெஸ்பெக்ட் அதிகரிக்கும். நினைச்சுக்கோ, தவறான நேரத்துல சொன்ன உண்மை கூட தவறாக தான் புரியும். சரியான நேரத்துல சொன்ன வார்த்தை உன் வேல்யூயை உயர்த்தும். ரூல் 4. உன் வார்த்தைக்கு பொறுப்பு எடுத்துக்கோ. ஒரு விஷயம் சொல்றேன், கவனமா கேள். நீ சொல்ற ஒரு வார்த்தை யாரோ ஒருத்தரின் மனசை காயப்படுத்தலாம். அல்ல அதை ஹீல் பண்ணலாம்னு யோசிச்சு பேசுறியா? நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் நம்ம யோசிக்காம பேசிடுறோம். ஆங்கர்ல, ஃப்ராஸ்ட்ரேஷன்ல, அந்த ஒரு செகண்ட்ல வார்த்தை வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? நாம மறந்துடுவோம். ஆனா அந்த வார்த்தை கேட்டவங்க அதை மறக்க மாட்டாங்க. காயம் மாறும். ஆனா வார்த்தை விட்ட காயம் மறக்கவே முடியாது. நீ கேர்லெஸ்ஸா பேசுற ஒரு சென்டென்ஸ் ஒருத்தரின் கான்ஃபிடென்ஸையே பிரேக் பண்ணிடும். அவங்களோட ட்ரஸ்டையும் டேமேஜ் பண்ணிடும். ஒரு ஃபேமிலியில இமேஜின் பண்ணு. ஒரு பேரண்ட் ஆங்கர்ல நீ எதுவும் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த சைல்ட் என்ன ஃபீல் பண்ணுவான்? அந்த ஒரு வார்த்தை அவனோட மைண்ட்ல வருடங்களாக இருக்கும். நீ பேசுற வார்த்தை ஒரு மனிதனை உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அதனால தான் நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீயே பொறுப்பு எடுக்கணும். நான் கோபத்துல தான் சொன்னேன்னு சொல்லிவிட முடியாது. வார்த்தை வெளியே வந்ததும் அது உன்னோட கண்ட்ரோல்ல இருக்காது. அதனால பேசுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிச்சு பேசு. இது ஹார்ட் பண்ணுமா இல்ல ஹெல்ப் பண்ணுமான்னு சாஃப்டா பேசு, ரெஸ்பெக்டா பேசு, கேருடன் பேசு. மக்கள் உன்னோட அருகில் இருக்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. உன்னை நம்ப ஆரம்பிப்பாங்க. உன்னோட மரியாதை அதிகரிக்கும். நினைச்சுக்கோ, வார்த்தை ஒன்ஸ் வெளியே வந்தா அதை திரும்ப வாங்க முடியாது. அதனால பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு. அதுதான் உன் மரியாதையை காப்பாத்தும். ரூல் 5. அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணாதே, கான்ஃபிடென்ஸா பேசு. ஒரு விஷயம் சொல்றேன், கவனமா கேளு. நீ பேசும்போது அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ற பழக்கம் இருக்கா? யாராவது டவுட் பண்ணுவாங்கன்னு பயந்து ஒரே விஷயத்த மீண்டும் மீண்டும் சொல்றியா? நம்ம பல பேரு கான்ஃபிடென்ஸ் இல்லாம ஒரு ஸ்மால் விஷயத்தையே லாங்கா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறோம். நான் இதை தான் சொல்ல வந்தேன். அதாவது அதுக்கப்புறம் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ என்ன ஆகுது தெரியுமா? மக்கள் போர்ட் ஆகிடுவாங்க. நம்ம பாயிண்ட் என்னன்னு கூட மிஸ் ஆகிடும். அதிகமா எக்ஸ்பிளைன் பண்றவன மக்கள் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. நீ அதிகமா பேசுறதால நீயே உன்னோட வேல்யூயை குறைக்கிற. இவனுக்கு கிளாரிட்டி இல்ல போலன்னு ஃபீல் ஆகும். ஒரு மீட்டிங்ல இமேஜின் பண்ணு. ஒருத்தர் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் சொல்றாரு, மற்றொருத்தர் 5 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. யாருக்கு ரெஸ்பெக்ட் அதிகமா வரும்? சிம்பிள் ஆன்சர், கிளாரிட்டியா பேசுறவனுக்கு தான். ஷார்ட்டா கிளியரா பேசுறவன் கான்ஃபிடன்ஸ் உள்ளவனாக தெரியும். நீ உன்னையே டவுட் பண்றதால தான் அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ற.
அவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயம். ஆனா உண்மை என்னன்னா, நீ கான்ஃபிடென்ட்டா பேசினா, மக்கள் நேச்சுரலி உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இருந்து ஒரு சேஞ்ச் பண்ணு. நீ பேசுறதுக்கு முன்னாடி என்ன பாயிண்ட்ன்னு கிளியரா யோசிச்சு பேசு. ஷார்ட் சென்டென்சஸ் யூஸ் பண்ணு. ரிப்பீட் பண்ணாத. கான்ஃபிடென்ட் டோன்ல பேசு. உன் வார்த்தைக்கு வெயிட் வரும். மக்கள் உன்னை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. உன் மரியாதை அதிகரிக்கும். நினைச்சுக்கோ, அதிகமா பேசுறதுல பவர் இல்ல. சரியான அளவுல பேசுறதுல தான் பவர் இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்றத குறைச்சா உன் கான்ஃபிடன்ஸ் தெரியும். உன் வேல்யூ உயரும். ரூலாரு மத்தவரை மதிச்சு பேசு. அப்போதான் உன்னை மதிப்பாங்க. ஒரு விஷயம் சொல்றேன். கவனமா கேள். நீ பேசும்போது மற்றவரை உண்மையாவே மதிச்சு பேசுறியா? அல்ல உன்னோட ஈகோவை காட்டுற மாதிரி பேசுறியா? நம்ம வாழ்க்கையில நிறைய பேரு நல்லா தெரிஞ்சவங்க முன்னாடி ஹம்பிளையா பேசுவாங்க. ஆனா தாழ்ந்த பொசிஷன்ல இருக்கிறவங்க கிட்ட அவங்கள இக்னோர் பண்ணுவாங்க. ஒரு ஆபீஸ்ல பாஸ் கிட்ட ரெஸ்பெக்டா பேசுறவங்க சேம் பர்சன் ஆபீஸ் பாய் கிட்ட ஹாஷா பேசுறான். அது பார்த்தவங்க என்ன நினைப்பாங்க? இவனுக்கு கேரக்டர் இல்லைன்னு தான். நீ யாரை எப்படி ட்ரீட் பண்றேன்னு தான் உன்னோட உண்மையான பர்சனாலிட்டி. மக்கள் உன் வார்த்தை மட்டும் கேட்க மாட்டாங்க. நீ எப்படி பேசுறேன்னு அப்சர்வ் பண்ணுவாங்க. நீ ரெஸ்பெக்ட் கொடுக்குறியா இல்லையா பார்க்குவாங்க. ஒரு ஸ்மால் சீன் இமேஜின் பண்ணு. ஒரு டீ ஷாப்ல நீ டீ குடிக்கிற. சர்வர் கிட்ட ரூடா பேசுற. அத சுத்துல இருக்கிறவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு உன்னை பத்தி என்ன இம்ப்ரெஷன் வரும்? இவனுக்கு ஆட்டிடியூட் அதிகம்னு தான். ரெஸ்பெக்ட் வாங்கணும்னா முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நீ ரெஸ்பெக்ட் கொடுத்தா மற்றவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகும். அவர்கள் உன்னோட பேச ஆசைப்படுவாங்க. உன்னை நம்ப ஆரம்பிப்பாங்க. நம்பிக்கை பிளஸ் மரியாதை சேர்ந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானாக வரும். நம்ம பல பேரு எப்படி ரெஸ்பெக்ட் வாங்கலாம்னு யோசிக்கிறோம். ஆனா சிம்பிளா ரெஸ்பெக்ட் கொடுக்கறதை மறந்துடுறோம். இப்போ இருந்து ஒரு சேஞ்ச் பண்ணு. யாராக இருந்தாலும், ஏஜ், பொசிஷன், ஸ்டேட்டஸ் எதுவாக இருந்தாலும் ரெஸ்பெக்டா பேசு. சாஃப்ட் டோன் யூஸ் பண்ணு. கைண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணு. ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணு. மக்கள் உன்னோட அருகில் இருக்க விரும்புவாங்க. உன்னை வேல்யூ பண்ணுவாங்க. உன் மரியாதை ஆட்டோமேட்டிக்கா அதிகரிக்கும். நினைச்சுக்கோ, நீ மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்றேன்றதான் உன்னை உலகம் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தீர்மானிக்கும். மரியாதை வாங்கணும்னா முதல்ல மரியாதை கொடு. ரூல் 7. எமோஷன்ல பேசாதே, காமா பேசு. ஒரு விஷயம் சொல்றேன், கவனமா கேள். நீ கோபமா இருக்கும்போது நீ பேசுற வார்த்தை உன்னோட ரியல் கேரக்டர் இல்லைன்னு தெரியுமா? அந்த நேரத்துல உன் எமோஷன் தான் பேசுது, நீ இல்ல. நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை ஆங்கர்ல, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல யோசிக்காம பேசிட்டோம். அந்த ஒரு செகண்ட்ல நம்ம சொல்லக்கூடாத வார்த்தை வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நான் அப்படி சொல்லவே வேண்டாம்னு ரிக்ரெட், சாரின்னு சொல்லி சமாளிக்கணும். ஆனா அந்த வார்த்தை கேட்டவங்க மனசு அதை மறக்குமா? எமோஷன்ல பேசுற ஒரு வார்த்தை ஒரு ரிலேஷன்ஷிப்பையே உடைக்க முடியும். நீ காமா இருக்கும்போது நீயே கண்ட்ரோல்ல இருப்பே. ஆனா எமோஷன் வந்தா நீ கண்ட்ரோல் இல்லாம போயிடுவ. ஒரு ஸ்மால் அரக்மெண்ட் இமேஜின் பண்ணு. நீ காமா இருந்தா அது 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிருக்கும். ஆனா ஆங்கர்ல பேசினா அது பெரிய ஃபைட் ஆகிடும். ரிலேஷன்ஷிப் டேமேஜ் ஆகிடும். ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் அதிகமா கத்துறவன் இல்ல, எமோஷன் கண்ட்ரோல் பண்றவன் தான். நம்ம பல பேரு நான் ஸ்ட்ரைட்டா பேசுறவன்னு சொல்லுவோம். ஆனா அது ஸ்ட்ரைட் இல்ல, எமோஷன் தான். நீ காமா பேசினா அதே பாயிண்ட் மத்தவங்களுக்கு அக்செப்ட் ஆகும். அதனால் கோபம் வந்த உடனே ரிப்ளை பண்ணாத. ஒரு செகண்ட் பாஸ் பண்ணு. டீப்பா பிரீத் எடு. காம் டவுன்ல பேசு. ஸ்லோவா பேசு. கிளியரா பேசு. நீ பேசுற வார்த்தைக்கு வெயிட் வரும். மக்கள் உன்னை மேச்சூரா பார்ப்பாங்க. உன்னோட மரியாதை அதிகரிக்கும். நினைச்சுக்கோ, எமோஷன்ல சொன்ன வார்த்தை நிமிஷத்துல வந்தாலும் அதன் எஃபெக்ட் வருடங்களாக இருக்கும். கால்மா பேசுறவன் தான் லைஃப்ல ஸ்ட்ராங்கா இருப்பான். ரூல் 8 பேசுறதுக்கு முன் யோசி, பிறகு பேசு. நீ பேசுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் கூட யோசிக்கிறியா? நான் அல்ல மைண்ட்ல வந்ததை உடனே சொல்லிடுறியா? நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நம் செய்த தவறுகளால இல்ல, நம் சொன்ன வார்த்தைகளால தான் வரும். ஒரு ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கேர்லெஸ் சென்டென்ஸ்,
அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். பின்னாடி தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். நான் அந்த வார்த்தை சொல்லவே வேண்டாம். ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தான்னு. வார்த்தை வெளியே வந்ததும் அதை திரும்ப வாங்க முடியாது. நீ யோசிக்காம பேசினா, நீ உன்னோட இமேஜையே டேமேஜ் பண்ற, மற்றவர்களின் ட்ரஸ்டையும் லூஸ் பண்ற. ஒரு குரூப்ல இருக்கும்போது, நீ ஒரு ஜோக் சொல்லற, அது உனக்கு ஃபன்னியா இருக்கும். ஆனா ஒருத்தருக்கு ஹார்ட் ஆகலாம். அப்ப என்ன ஆகும்? அந்த ரிலேஷன்ஷிப் வீக் ஆகிடும். நல்லா யோசிச்சு பேசுறவன் தவற அவாய்ட் பண்ணுவான். நீ யோசிக்காம பேசுறது உன் எமோஷன் கண்ட்ரோல் இல்லைன்னு காட்டும். உன் மேச்சூரிட்டியையும் குறைக்கும். அதனால இல்ல பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேள். இது தேவையா? இது ஹர்ட் பண்ணுமா? 2 செகண்ட்ஸ் பாஸ் போதும். அது உன்னை பெரிய ப்ராப்ளம்ல இருந்து காப்பாத்தும். நீ பேசுற வார்த்தை ஷார்ப்பா இருக்கும். மக்கள் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உன் வேல்யூ அதிகரிக்கும். நினைச்சுக்கோ, யோசிக்காம பேசுற ஒரு வார்த்தை உன்னை மரியாதையை குறைக்கலாம். யோசிச்சு பேசுறவன் தான் வாழ்க்கையில தவறுகள் குறைவாக செய்வான். ரூல் 9. நீ பேசுறத விட நீ யார் என்பதை காட்டும் பேச்சு பேசு. நீ பேசுற வார்த்தை உன் கேரக்டரை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு தெரியுமா? நீ எப்படி பேசுறன்னு பார்த்தாலே நீ யாரு, என்ன மாதிரி மனிதன் ஆனு தெரியும். சில பேர் பேசும்போது ரெஸ்பெக்ட், காம், மெச்சூரிட்டி தெரியும். அவங்கள ஆட்டோமேட்டிக்கலி மதிக்க தோணும். மற்ற சில பேர் பேசும்போது ஈகோ, ஆங்கர், கேர்லெஸ் ஃபீல் வரும். அவங்கள அவாய்ட் பண்ணணும் போல இருக்கும். நீ பேசுறது உன் பர்சனாலிட்டியோட மிரரா. நீ நல்ல வார்த்தை யூஸ் பண்ணினா நீயே உயர்வா தெரியும். மக்கள் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால பேசுறதுக்கு முன்னாடி இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுமான்னு யோசிச்சு பேசு. உன் வார்த்தை கிளீனா இருக்கு, உன் டோன் காமா இருக்கு, உன் இன்டென்ஷன் நல்லா இருக்கு. அப்போ உன் வேல்யூ தானாக உயரும். நினைச்சுக்கோ, மக்கள் நீ சொன்னதை மறந்தாலும் நீ எப்படி பேசினேன்னு மறக்க மாட்டாங்க. பேச்சை மாற்று, உன் மரியாதை உயரும். மரியாதை உயர்ந்தா உன் வாழ்க்கையே மாறும். என் அழகிய சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தோணுச்சுன்னா, இதே மாதிரி உன் வாழ்க்கையை மாற்றுமை வீடியோஸ் பார்க்கணும்னா, அப்போ மைண்ட் செட் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது இது உதவலாம். உன் வாழ்க்கையை மாற்ற பவர் உன்னோட உள்ளதான் இருக்கு. அதை நம்பு. நீ உயர்ந்துதான் ஆகணும்.